2025 யூரோப்பியன் யூனியன் தரப்புல இருந்து சாங்ஷன்ஸை ரஷ்யா மேல போட்டிருக்கு. பொது சாங்ஷன் போட்டிருக்கு, ஆல்ரெடி போட்டது ஃபாலோ ஆயிட்டு தான் இருக்கு. அப்படி போட்டிருக்கிறதுனால ரஷ்யாக்கு ஏதாவது அழுத்தங்கள் வந்திருக்கான்னு எடுத்து ரஷ்யாவோட பரிவர்த்தனைகளை பார்க்கும்போது அப்படி எதுவும் தெரியலீங்களே. அதாவது 230 பில்லியனுக்கும் மேல ஈரோஸுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா பரிவர்த்தனைகள் பண்ணியிருக்கிறாங்க. இதுல குறிப்பா யூரோப்பியன் யூனியன் நாடுகளை மட்டும் குறிப்பா கன்சாலிடேட்டா எடுத்தோம்னா 20 பில்லியன் ஈரோ அளவுக்கான பரிவர்த்தனைகள் பண்ணிக்கிறாங்க. அதுவும் ரா மெட்டீரியல் எனர்ஜி தான். இதுக்கே இந்த அளவுக்கு வருமானம் வருது ரஷ்யாவுக்கு. இதுல சில நாடுகள்லாம் எடுத்து பார்க்கும்போது தோராயமா 2 பில்லியன் ஈரோ அளவுக்கு பரிவர்த்தனைகள் பண்றீங்க. இப்போ உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய எய்டுகளை கம்பேர் பண்ணும்போது ரஷ்யா கூட நீங்க அதிகமா பரிவர்த்தனைகள் பண்றீங்களே. இப்படி பண்ணினீங்கன்னா எங்களால எப்படிங்க ரஷ்யாவோட சண்டை பிடிக்க முடியும்? ரஷ்யா எப்படிதான் சண்டை பிடிக்காத நிப்பாட்டுவாங்க? எங்களுக்கு ஒரு ஆயுதம் கொடுக்குற பணத்தை விட ரஷ்யாவுக்கு அதிகமான ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்களே பண்ணீங்க அப்படின்னா ரஷ்யா தொடர்ந்து சண்டை பிடிக்கத்தானு செய்வாங்க அப்படின்னு நியாயமா உக்ரைன் தரப்பு வந்து லிஸ்ட் எடுத்து போட்டு கேட்கறாங்க. இதுல உண்மையாலுமே ரஷ்யா தரப்புல என்ன பரிவர்த்தனைகள் இருக்குன்றது ரஷ்யாவுக்கு தெரியும். லோக்கல் கரன்சில பண்ணிக்கிறாங்க. சீனா, நார்த் கொரியா, ஈரான் இவங்கெல்லாம் பண்ணா லோக்கல் கரன்சில அதிகமா பண்ணிக்கிறாங்க. நம்மளும் பண்ணிக்கிறோம். இதுக்கான லிஸ்ட் எல்லாம் தனியா இருக்கும். அதுவும் எனர்ஜி அதை பொறுத்து, ப்ராடக்ட்ஸை பொறுத்து தான் இவங்க சொல்றாங்க. சில பல ரா மெட்டீரியல்ஸ் பொறுத்து தான் சொல்றாங்க. பெரும்பான்மையான விஷயத்துக்கு சாங்ஷன் போட்டாலும் அதிகப்படியான பணம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்கு யூரோப்பியன் யூனியன் இருந்து போகுது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. உக்ரைன் நியாயமா தான் கேட்கிறாங்க. அதாவது மேற்குலக நாடுகள் தானா முன் வந்து உதவும் கூட்டங்கிற பேர்ல உக்ரைனை சண்டைப்பிடின்னு அழுத்தங்கள் கொடுக்கறது போல தெரியுது. ஸோ அதனால உக்ரைன் தரப்பு இப்படி லிஸ்ட் எடுத்து போட்டு இப்படி பண்றீங்களே நியாயமா அப்படின்னு நியாயமா உக்ரைன் தரப்பு வந்து கேட்கறாங்க. இப்போ மேற்குலக நாடுகள் தான் அழுத்தங்கள் கொடுக்குறாங்க. அதனால காசு கொடு, நான் சண்டை பிடிக்கிறேன் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து கேட்கறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. இப்போ உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து என்ன சொல்றாருன்னா, $30 பில்லியன் அளவுக்கான தொகையை நீங்க எங்களுக்கு அலோகேட் பண்ணாதான் நாங்க அந்த தொகையை வச்சு ஆயுதங்கள் ரெடி பண்ணி, ஆயுதங்கள் வாங்கியோ ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணி ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை பிடிக்க முடியும்பா. இல்லைன்னா சிக்கல் தான் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா நியாயமா இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து போயிடுச்சு. முதல்ல லிஸ்ட் எடுத்து செக் பண்ணாங்க. பண்ணதுல ரஷ்யாவுக்கு அதிகமா பரிவர்த்தனைகள் ஆகுதுன்றதுனால எய்டுகள் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கோல உக்ரைன் நியாயமா கேட்கிறாங்க. இப்ப நேரா ஜெலன்ஸ்கி அவர்கள் எங்க போயிருக்கிறார்? ஜெர்மனிக்கு தான் போயிருக்கிறார். ஜெர்மனி அதிகமா கடன் வாங்கலாம், அதிக அளவுல உக்ரைனுக்கு உதவலாம் அப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் தற்போதைய சான்சலர் மெர்ச் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உக்ரைனுக்கு சாதகமா இருக்கிற மாதிரியான ஒரு அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. அப்படி அமைஞ்சிருக்கனால நேரம் அங்கேயே போய் என்னப்பா கடன் வாங்கலாம், எல்லாம் பண்ணலீங்களா, என்ன கொடுங்க அப்படிங்கிறது போல இந்த 60 பில்லியன்ல பெரும்பான்மையான தொகையை ஜெர்மனி மண்டியில கட்டிடுமா உக்ரைன் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சரி, ஓகே, போயிருக்காங்க, பேசுறாங்க, என்ன முடிவுகள் வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப அடுத்தது பேச்சுவார்த்தை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிஷன்ஸ் ரஷ்யா தரப்புல இருந்து இருக்குங்க. அந்த கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறது போல சில சாரார் தரப்பு இருந்து கடிசா சொல்றாங்க. இன்னும் சில சாரார் இதெல்லாம் சும்மாங்க, என்னதான் சொல்லி எல்லாம் சரின்னு கேட்டு செஞ்சுக்கிட்டாலும் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, திரும்பி வேற ஒரு கண்டிஷன் போட்டுப்பாங்க, இதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற சிலர் சாரார் சொல்றாங்க. சரி, ஓகே, கண்டிஷன் என்னதான் அப்படி ரஷ்யா சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவோட பணத்தெல்லாம் அமுக்கி வச்சுக்கிறாங்க இல்லையா, அதை ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அக்ரஷன் பண்ணிட்டனால ரஷ்யாவோடதெல்லாம் ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிறதா மேற்குலக தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ அந்த பணத்தெல்லாம் மேற்குலக நாடுகள் ரஷ்யாவுக்கு செட்டில் பண்ணதெல்லாம் செட்டில் பண்ணிடணும். சாங்ஷன் போறதெல்லாம் லிஃப்ட் பண்ணும். அது சில சாங்ஷன்ல லிஃப்ட் பண்ணும் அப்படிங்கிற ரஷ்யா தரப்பு வந்து கேட்கறதாகவும், அதுக்கு மேற்குலக நாடுகள் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இது மட்டும் கிடையாது, மேற்குலக நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோ எக்ஸ்பான்ஷனை வந்து வெஸ்ட் வேர்ட்ஸ் ஈஸ்ட் வேர்ட்ஸ் செய்யக்கூடாது. சோவியத் யூனியன் நாடுகள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த நாடுகள்ல இதுக்கு முன்னாடி சோவியத் யூனியன் நாடுகளா இருந்து இப்போ விடுதலை தனித்தனி நாடுகளா இருப்பாங்க. அவங்கள யாரையுமே இதுக்கு மேல நீங்க நாட்டோட சேர்த்தக்கூடாது. உதாரணத்துக்கு அர்மேனியா, ஜார்ஜியா, மால்டோவா, உக்ரைனு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ இவங்க எல்லாத்தையும் நீங்க சேர்த்தக்கூடாது. இப்ப என்ன நேட்டோ இருக்குதோ அது போல வச்சுக்கோங்க, வேற பக்கம் போய் சேர்த்திக்கங்க போங்க அப்படிங்கிற ரஷ்யா தரப்பு வந்து கிளியரா சொல்றாங்க. இதுக்கு ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. உக்ரைனை நாட்டோட சேர்த்தவே கூடாது, ரிட்டர்ன் கமிட்மெண்ட் கொடுக்கணும். சில நாடுகள், யூரோப்பியன் யூனியன்ல கூடிய சில நாடுகள், அமெரிக்கா, இவ்வளவு நாடுகள்ல ரிட்டர்ன் கமிட்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம ரஷ்ய மொழி பேசுறாங்க இல்லையா உக்ரைன்ல, அவங்களுக்கான பாதுகாப்பா கேரண்டி கொடுக்கணும்.
2வது அவங்கள அங்க ரஷ்ய மொழிய அங்கீகாரம் பண்ணணும். 2வது மொழியா அங்கீகாரம் பண்ணணும். இது ரஷ்ய தரப்பு வந்து ரொம்ப நாளா வைக்கக்கூடிய கோரிக்கைகள். இதெல்லாம் பார்க்கும்போது நியாயமா தான் இருக்கு. இந்த கோரிக்கைகள்லாம் ஒத்திருந்திருந்தாங்க அப்படின்னா, அந்த டைம்லயே முதல்ல உக்ரைன் கூட தான் போட்டிருந்தாங்க. இந்த நாட்டோல சேரக்கூடாதுன்றது. சரி இதெல்லாம் முன்னாடியே ஒத்துருந்தாங்கன்னா, இந்த லுஹான்ஸ்க், டொனெட்ஸ்க், கர்கிவ், ஜாப்ரோசியா, கெர்சன், கிரீமியா எல்லாமே உக்ரைன் கிட்ட கிடைச்சிருக்குமா? இந்த நேட்டோல சேர்றேன்ற ஒரே ஆசையினால தான் இப்ப இந்த அளவுக்கு பகுதிகளை இழந்திருக்கிறாங்க உக்ரைன். இப்ப இதுவே சாவர்னிட்டி போச்சுனாங்கன்னா, அமெரிக்கா வந்து 50% புடுங்கிட்டு போயிட்டாங்க. இன்னும் அதிகமா கடன் வாங்கணும் உட்காந்துக்கிறாங்க. இது ஏகப்பட்ட சிக்கலை உக்ரைனுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. இப்ப இது மட்டும் பத்தலன்ட்டு அடுத்த கட்டத்துக்கான பேச்சுவார்த்தைகிட்ட நகரணும் இல்லையா? இப்ப அதுக்கு லேவ்ரோ அவர்கள் தரப்பு வந்து சில சமிகைகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா டேர்ம்ஸ் செகண்ட் ஸ்டேஜ் சீக்கிரமா பேசிதான் ஆகணும். ஆனா அந்த ஸ்டேஜுக்கான கண்டிஷன் என்னன்னா அணு ஆயுதம் இந்த நான் நியூக்ளியர் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து உறுதி கொடுக்கணும். இந்த ரஷ்ய மொழி ஸ்பீக்கர் இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க நாட்டோட சேரக்கூடாது. ஸோ இதெல்லாமே மிக முக்கியமான முடிவுகள் ஒத்துக்கிட்டாங்கன்னா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இருக்கணும் லேவ்ரோ அவர்கள் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ எல்லாமே பிரைமரி கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸை உக்ரைன் ஒத்துக்குவாங்களா? ஸோ இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக இப்ப ஜெர்மனிக்கு போயிருக்காங்களா? இதுக்கப்புறம் மீட்டிங் நடக்கிற வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்களா? இல்ல எஸ்கலேஷன் பெருமளவுல செய்வீங்களா? அதனால ஜெலன்ஸ்கி அவர்கள் தப்பிச்சு வந்துக்கிறாரு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து ட்ரோன்கள் ரஷ்யாவோட கேபிட்டலான மாஸ்கோ நோக்கி போயிட்டு இருக்கு. 50 ட்ரோன்கள் 60 ட்ரோன்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. உக்ரைன் தரப்புல பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யாவோட மாஸ்கோ பிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டரிஸ்ல இருக்கும் இல்லையா? ஸோ அது மேல அடிக்கிறோம், இந்த ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரிஸ் அடிக்கிறோம்ன்றாங்க. ரஷ்ய தரப்புல இல்ல பொதுமக்கள் வாழும் பகுதி அங்க அடிக்கிறாங்க பாருங்க அப்படிங்கிற ரஷ்ய தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ இருதரப்புலையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லியாச்சு. லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பல ஒப்லாஸ்ட்ல நடக்குது. ஆனா குறிப்பா பெரும்பான்மையான அட்டாக்ன்றது மாஸ்கோ ஒப்லாஸ்ட் நோக்கி தான் இருக்கு. ரஷ்யாவும் தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுல ட்ரோன் மட்டும் போதுன்னா ஓகே, கம்பைன்டு ஸ்ட்ரைக், மிசைல், லாங் ரேஞ்ச் மிசைல் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ இது போல ஸ்ட்ரைக்ஸ் இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை அது செய்யறாங்க அப்படின்னா, ஏன்னா அதிக அளவுல ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ப்ரெஷர் டெஸ்ட் ஆயிடுச்சு, டிப்ளீட் ஆகிறதுக்கான நேரங்கள் வந்தது. ஏன்னா தொடர்ந்து லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிசைல் அதிக அளவில் தேவை. ஒரு கட்டத்துக்கு மேலே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயில் ஆகும். அது நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம் தான். இந்த அளவுக்கு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் நடந்துகிட்டே இருந்து 100 ட்ரோன்கள் 150 ட்ரோன்கள் அனுப்பிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த நாடுதான் இருந்தாலும் ஃபெயிலியர் ஆகத்தான் செய்யும். இப்போ இதுல கம்பைன்டு ஸ்ட்ரைக்கோட மிசைலையும் சேர்த்து அனுப்புறாங்கன்னா இழப்புகள் அதிக அளவு இருக்கும். ஸோ அது போல ஒரு விஷயம் செய்யறதுக்கு இருக்கிறதுனால தான் இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் பறந்து ஜெர்மனிக்கு போய்க்கிறாரா சேஃப்டி பண்ணுன்றதுக்காக அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஜெர்மனி தரப்பு என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த மாதிரி லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கெல்லாம் நாங்களாம் எப்போவோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல லிஃப்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப கூர்மையா கவனிச்சுட்டு இருக்காங்க பல அனலிஸ்ட் தரப்பு. இப்ப இந்த சமயத்துல தான் ட்ரம்ப் அவர்கள் நெருப்போட வளர்றாரு புட்டின், ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு, தாக்குதல்கள் பெருமளவில் நடக்குது அப்படிங்கிறது போல புட்டின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக பேசுறாரு. ஆனா செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஷன் அதுன்னு சொல்றாரு. ஆனா பெருமளவில் எடுத்த மாதிரி தெரியல. எடுத்தாங்கன்னா அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். திரும்பவும் இந்த நெருக்கடிகள் அழுத்தங்கள் இதெல்லாம் எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா பெருமளவுல எல்லாரும் தயாராயிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற அச்சங்களும் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பேச்சுவார்த்தை இவங்க சொல்ற கண்டிஷன்ஸ் ஜேடி வான்ஸ் அவர்களாம் சொல்லிட்டாங்க, ரஷ்யா வந்து 4 ஒப்லாஸ்ட் வந்து வெளியே போகணும்னு சொன்னதுக்கு முடியாது. ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் ரஷ்யா பேசிக்குமே தவிர அது அல்லாத பகுதிகளை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிறவங்கள அவங்க தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற தெளிவா சொல்லிக்கிறாங்க. ஸோ ரஷ்யா இல்ல போய் தான் ஆகணும்னு சொல்றாங்க. ஸோ யாரோட பேச்சு இங்க எடுபட போகுது? இருதரப்புலையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, உக்ரைன் நாங்க தோக்கல அப்படிங்கிற சொல்றாங்க. ரஷ்யா அவங்களுக்கு நோக்க கிடையாது தானே, ஸோ அவங்களுக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்கு. ஸோ இந்த இதுல தோக்கிற வரைக்கும் சண்டை பிடிச்சுக்குவாங்களா இல்ல அமைதியா போவாங்களா? அதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. என்ன நடக்கும்னு தெரியல. ஆனா இப்படி இருக்கும் சமயத்துல இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரிலாம் அடிச்சுக்க கூடாது அப்படின்னா அக்ரிமெண்ட், செக்யூரிட்டி இது போல ட்ரம்ப் அவர்கள் தலைமையில பேச்சுவார்த்தைலாம் நடந்ததுனால இப்போ வரைக்கும் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல பெருமளவு தாக்குதல் பண்ணதா செய்திகள் இல்ல. ரஷ்யாக்குள்ள சொல்றேன், இந்த ஆக்குபைட் டெரிட்டரிஸ்குள்ளதான் அத்துமீறல்கள் உக்ரைன் தரப்பு பண்றதா குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து ரஷ்யா தரப்பு வந்துட்டு தான். இப்போ ஜாப்ரோசியா பகுதியில் இருக்கக்கூடிய பவர் பிளான்ட் வந்து பண்ணா ரீஸ்டார்ட் பண்ண போறாங்க ரஷ்யா. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ ஒன்ஸ் இது செய்யறாங்க அப்படின்னா உக்ரைனால தாங்கிக்கவே முடியாது. ஒன்ஸ் அதை செஞ்சுட்டாங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் கிரிட், பவர் கிரிட் மேலாம் திரும்பியும் தாக்குதல் பண்றதுக்கு உக்ரைன் செஞ்சிருவாங்களா? ஒருவேளை இந்த எல்லா சீஸ்ஃபயரையும் டவுன் பண்ணுன்றதுக்காக ஏதாவது திட்டங்கள் வகுத்துருக்குறாங்களா? வேற ஏதாச்சும் இந்த லார்ஜ் ஸ்கேல் அடிச்சுட்டே இருக்கிறதுனால திரும்பியும் ஏதோ ஒன்று நடந்துச்சு, எங்க மேல அடிச்சுட்டாங்க நாங்க அடிச்சுட்டு திருப்பி
அப்படிங்கிறது போல ஏதோ ஒரு விஷயங்கள் இங்க நடந்துருமா அப்படின்ற அச்சங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு வேளை நடந்துருச்சுன்னா, என்ன மாரியான பிரச்சனைகள் இந்த பகுதியிலிருந்து உருவாகும் அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு காய்கள் எப்படி நகரப்படும்? மேற்குலக நாடுகள் என்ன மாரி எஸ்கலேஷன் வைப்பாங்க? ரஷ்யா என்ன மாரி எஸ்கலேஷன் வைப்பாங்க? இந்த பிரச்சனை ரஷ்யா, உக்ரைன் இருக்கிறது யூரோப் வெர்சஸ் ரஷ்யான்னு மாறிடுமான்ற அச்சங்கள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த ரீஜன்ல கான்ஃப்ளிக்ட் பெருசாகுதுன்னா, அதுக்கு ஏற்ப நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கு. 2வது நார்த் கொரியா எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு இருக்கு. சவுத் கொரியா எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு இருக்கு. ஸோ ஏகப்பட்ட சிக்கல்கள் இந்த இடத்துல இருக்கு. பிரச்சனை வெடிக்க போகுதா இல்லையான்றது சில நாட்கள்ல தெரிஞ்சிடும். ஸோ அந்த பேச்சுவார்த்தையோட முடிவு என்ன இருக்க போகுது? இல்ல இரு நாடுகளும் அடிச்சுக்க தான் போறாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பதிவு உங்களை சந்திக்க. வெரி ஸ்டே சேஃப். பை.